1860 முதன் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரையே சாரும். திருமணத்திற்கான வயது 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. அது 1891 12ஆகவும் 1925 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929 கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர். நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாயிருந்தார். பசியினால் இளைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கவிடவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் கலப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன். இப்படி ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்கார். ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமை ஏற்றிருந்தார். பூலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தினார். செவிவழி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் பூலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிகிறது. ஆனால் ஒண்டி வீரன் எதிரியின் கோட்டையில்தான் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியுள்ளார். வெறுப்பாட்சியின் பாளையக்காரரான கோபாலநாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர். தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நள்ளிரவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையோடு இணைந்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார். வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழியை நடத்தினார். உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு 1780 அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அளித்தார். 1919 இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி என்பது அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் மாகாண அரசின் அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் என 2 வகைகளாக பிரிக்கப்பட்டது. நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நிலவருவாய் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் ஆங்கிலேயர்கள் வசம் ஒதுக்கப்பட்டன. மாற்றப்பட்ட துறைகளில் உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள் மற்றும் மீன்வளத்துறை ஆகியன இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்டன. 1935 மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இந்த முறை முடிவுக்கு வந்தது. ஆங்கிலேயர்கள் 1865 முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினார்கள். சுள்ளி எடுப்பது, கால்நடை தீவனம் மற்றும் தேன் விதைகள், மருத்துவ மூலிகைகள், கொட்டைகள் ஆகிய சிறிய அளவிலான வன உற்பத்தி பொருட்களையும் வனப்பகுதிகளில் இருந்து சேகரிக்க இந்த சட்டம் வனத்தில் வாழ்வோருக்கு தடை விதித்தது. 1878 இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது. நன்சை மற்றும் தரிசு நிலங்களும் வனங்களாக கருதப்பட்டன. பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயம் தடை செய்யப்பட்டது. உள்ளூர் மக்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வனப்பகுதிகளை தள்ளி வைப்பதற்கு பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு மிக முக்கிய ஆதாரமாக ராம்பாவில் அல்லூரி சீதாராம ராஜு தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தை குறிப்பிடலாம். ராம்பா பகுதி ஆதிவாசிகளின் நலன் காப்பதற்காக
ஊழல் அதிகாரிகளுடன் அல்லூரி சீதாராமராஜு போராடியதால் அவரது உயிரை குறிவைத்து ஆங்கிலேய அரசு நடவடிக்கை எடுக்கத் தொடங்கியது. ராம்பா ஆதிவாசிகளின் கிளர்ச்சி அடக்குவதற்காக 1922-24 மலபார் காவல்துறையின் சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டது. வனவாசிகளின் நலனுக்காக போராடிய அல்லூரி சீதாராமராஜு தியாகியானார். காந்தியடிகள் சுயராஜ்யத்தை பற்றி ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்ப்போம். ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பவரை கொடுக்கறது சுயராஜ்யம் கிடையாது. அப்படி அந்த பவர் கொடுக்கும்போது அதை மிஸ்யூஸ் பண்ணால் அவங்கள அப்போஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு கிடைக்கிற டேலண்ட் தான் சுயராஜ்யம் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்ககால மிதவாத தேசியவாதிகள். தொடக்ககால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். அறை கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் அவர்களின் செயல்பாடுகளாக இருந்தன. வங்கப் பிரிவினையின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபடச் செய்வதற்காக வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்ககால தேசியவாதிகள் மிதவாதிகள் என அழைக்கப்படலாயினர். சென்னையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் V.S. சீனிவாச சாஸ்திரி, P.S. சிவசாமி, V. கிருஷ்ணசாமி, T.R. வெங்கட்ராமனார், G.A. நடேசன், T.M. மாதவராவ் மற்றும் S. சுப்பிரமணியனார் ஆகியோர் ஆவர். தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. சென்னை மாகாணம் என்பது இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பகுதிகளையும் கடற்கரை மாவட்டங்கள் மற்றும் ராயலசீமா, கர்நாடகாவையும் பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனரா, கேரளாவையும் மலபார் மற்றும் ஒடிசாவின் கஞ்சம் போன்ற சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. ஜார்ஜ் ஜோசப். வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தார். செங்கன்னூரில், இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள செங்கன்னூரில் பிறந்திருந்தாலும் மதுரையில் வசிப்பதையே விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செய்தார். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசாப்புத்துறை என அன்புடன் அழைத்தனர். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? ஜார்ஜ் ஜோசப் ஐயாவை பற்றி. இவரோட பணி லாயர், சொற்பொழிவாற்றும் திறனுடையவர், மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினார். இவர் பிறந்த ஊர் செங்கன்னூர், கேரளாவில் இருக்க ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கிற செங்கன்னூர். வசித்த இடம் மதுரையில் வசிக்கதை விரும்பி அங்கேயே லாயராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சர்வீஸ் பண்ணதுனால மதுரை மக்கள் இவரை ரோசாப்பு துறை அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க. அவ்வளோந்தான். நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையைச் சேர்ந்தவர். 1857 பேரெழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்றழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர். இதை இந்தியர்களின் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டனர். 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது இச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு
பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். பின்னர் தேவதாசி ஒழிப்புச் சட்டமாக மாறிய இம்மசோதா இந்து கோவில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டு இடங்களிலோ பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானதாகும் என அறிவித்தது. தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டபூர்வமான அனுமதியை வழங்கியது. மேலும் தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற தூண்டிவிடுகிற குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டு சிறை தண்டனை என ஆணையிட்டது. இம்மசோதா சட்டமாக மாறுவதற்கு 15 ஆண்டுகள் காத்திருந்தது.